5 செகண்ட்ல புதுசா ஒரு யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது, அது கூடவே வீடியோவை வந்து ப்ராப்பரா அப்லோட் பண்றது எப்படி, அந்த அப்லோட் பண்ணும்போது ஒரு புது ஆப்ஷன் வந்து வந்திருக்குது அப்டேட்டுக்கு அப்புறம் 2024ல. அந்த அப்டேட் என்ன, அதுக்கப்புறம் எல்லா புது யூடியூப் சேனல்காரங்களுக்கும் வர ஒரு காமனான ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் வந்து வீடியோ கடைசியில் சொல்லியிருக்கிறேன். அதனால வீடியோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி சின்ன ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பட்டன், அது மேலே கிளிக் பண்ணிட்டு கமெண்ட்ல சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ முதல்ல நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு தேவையான ஒரு ஆப் என்னன்னா யூடியூப் ஆப். இந்த யூடியூப் ஆப் மேலே நம்ம கிளிக் பண்றோம். சைடில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து உங்களுக்கு நார்மலாக இது மாதிரி காமிக்கும். சைடில் யூன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த யூ மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ப்ரொஃபைல் காமிக்கும். இந்த ப்ரொஃபைல் நம்ம கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியேட் சேனல் சொல்லிட்டு காமிக்குது. இங்கே டைமர் போடுறேன். இப்போ உங்களுக்கு காமிச்சிடும் பாருங்கள் 5 செகண்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதாவது உங்களுடைய ப்ரொஃபைல் மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்கள் பேர் மேலே கிளிக் பண்ணுங்கள். உங்கள் பேர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து கிரியேட் சேனல் சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து கிரியேட் ஆகிடும். தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இந்த இடத்துல கிரியேட் சேனல்னு சொல்லிட்டு கொடுங்களா, கொடுத்த உடனே உங்களுடைய சேனல் வந்து கிரியேட் ஆகிவிடும். 5 செகண்டில் உங்கள் சேனல் கிரியேட் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயத்தை பார்த்துடலாம். இப்போ இந்த யூ மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சேனல் மேலே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பென் சிம்பிள் ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, இந்த பென் சிம்பிள் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுடைய பேரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இங்கே உங்களுடைய சேனல் பேரை வந்து மாற்றிக்கலாம். கீழே ஹேண்டல் இருக்குது, அதுக்கப்புறம் சேனல் நேம் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு முறை பார்த்து சேஞ்ச் பண்ணிங்க. முழு வீடியோ வந்து எங்கள் சைடில் போட்டுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதுலேருந்து ஒரு சின்ன அப்டேட்ஸ் வந்து இதில் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது இதில். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை முடிச்சிச்சு, சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே ஒரு ப்ளஸ் மார்க் தெரியுது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் அப்படி கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு காமிக்குது. இதுலேருந்து நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் இது மாதிரி கிளிக் பண்ணுறேன். இதில் புது செட்டிங் ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நல்ல வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்களும் எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிச்சு பார்த்தீங்களா, இந்த டைட்டில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டைட்டில் வந்து கொடுத்துங்க. டைட்டில் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னா உங்களுடைய யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணுங்கள். உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான இப்போ அன்பாக்சிங்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா கிஃப்ட்னு சொல்லிட்டு இருக்குது, இல்லாட்டா குக்கிங்னு சொல்லிட்டு இருக்குது. அதுமாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட் வரும். அந்த லிஸ்ட்லேருந்து உங்கள் வீடியோக்கு பொருத்தமான ஒரு டைட்டில் வந்து எடுத்து வந்து இங்கே கொடுத்துங்க. இதுமாதிரி டைட்டில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஆட் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த ரிலேட்டடான உங்கள் வீடியோ ரிலேட்டடான மேட்ரு வந்து இங்கே எழுதிக்கங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு காமிக்குது. அதுக்கு மேலே வந்து பப்ளிக்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பப்ளிக் மேலே செலக்ட் பண்ணிட்டு அன்லிஸ்டட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. வீடியோ வந்து நீங்கள் முழுசாக வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை வந்து பப்ளிக் பண்ணிக்கலாம். இப்போ அன்லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே லொக்கேஷன் காமிக்குது. உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் வந்து வீடியோ பப்ளிஷ் ஆகணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வீடியோ டு ரீமிக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இதையும் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு ஹலோ வீடியோ டு ரீமிக்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குன்னா கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இங்கே வந்து நோ ஃபார் கிட்ஸுக்காக இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டா வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே வந்து நீங்கள் வேணா கொடுத்துக்கலாம், அடுத்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். இப்போ அப்லோட் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்கே பற்றி பார்த்தீங்கன்னா வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒரு புது ஆப்ஷன் வந்து காமிக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், வெரிஃபை யுவர் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து காமிக்குது. இது மேலே நீங்கள் கிளிக் பண்ணின்னு வச்சிங்களா, இங்கே உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இங்கே வந்துருக்குது. இங்கே டெக்ஸ்ட் மீன் சொல்லிட்டு இருக்குது, கால் மீன் சொல்லிட்டு இருக்குது. இப்போ நமக்கு டெக்ஸ்ட் மீன் சொல்லிட்டு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணும். உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு பாருங்கள், இந்தியான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துங்க. மொபைல் நம்பரை கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கெட் கோடுன்னு சொல்லிட்டு கொடுங்க. இப்போ ஆட்டோ ஃபில் கோடுன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கோடு வந்து ஃபில் ஆகுது. இங்கே வெயிட்டிங் ஃபார் மெசேஜ் சொல்லிட்டு காமிக்குது. இது மாதிரி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இல்லை. இப்போ புதுசாக கிரியேட் பண்ணுற யூடியூப் சேனல்காரங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து வந்துருக்குது. இதை வந்து மறக்காமல் செஞ்சுக்கங்க, இல்லாட்டா மேலே முன்னாடியே போக மாட்டேங்குது. ஒரு சில ஃபோனில் வந்து போகுது, பழைய ஃபோனில் இந்த ஃபோன் அப்டேட் ஆகாமல் இருந்துச்சுன்னா போகுது, இல்லாட்டா நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதுமாரி ஆப்ஷன் வந்து இருக்குது, பார்த்துக்குங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு கேன்சல்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு வச்சுக்கலாம். கேன்சல்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து நம்மளுடைய கோடை வந்து கொடுத்துக்கலாம். இதுமாதிரி உங்கள் கோடை கொடுத்தோடனே அது நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் இஸ் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுமாதிரி நீங்கள் வந்து வெரிஃபை ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ வந்து அப்லோட் ஆகுது. இந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு இல்லை, இப்போ வந்து வந்துருக்குது. இப்போ இங்கே அப்லோட் ஆகிருக்கும் போது நீங்கள் ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. YT ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய அந்த மெயில் எங்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த இப்போ அப்லோட் பண்ணிங்கிற பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கண்டென்ட்டுக்கு போங்க. கண்டென்ட்டில் போனீங்கன்னா இங்கே வந்து ஷார்ட்ஸ், அதுக்கப்புறம் வீடியோஸ்னு சொல்லிட்டு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் பண்ண உடனே உங்களுடைய வீடியோ வந்து இங்கே அப்லோட் ஆகிருக்குது. இது மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எடிட் பட்டன் பார்த்தீங்களா, எடிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிளேலிஸ்ட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் காமிக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பிளேலிஸ்ட் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேக்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. டேக்ஸில் போய்ட்டு இப்போ சம்மந்தமான ஒரு டேக்ஸ், அதாவது இப்போ நீங்கள் குக்கிங்னா குக்கிங் கொடுங்க. இப்போ டேக்ஸ் வந்து இப்போ நான் கிஃப்ட்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இது மாதிரி கிஃப்ட்டு, அன்பாக்சிங், அது மாதிரி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறதால இதை மாதிரி கொடுக்குறேன் நான், புரியுதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி இது மாதிரினா உங்கள் வீடியோக்கு ரிலேட்டடான டேக்ஸை வந்து நீங்கள் இங்கே கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. கேட்டகரியில் வந்து பீப்பிள் அண்ட் பிளாக்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. உங்கள் கேட்டகரி எதுன்னு சொல்லிட்டு தெரியலனா ஆல்ரெடி வீடியோ போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துக்கிறேன். அது மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா முழு விவரம் யூடியூப்பை பற்றி A to Z நீங்கள் தெரிஞ்சிக்கலாம்.
அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஒரு பேக் வரும். பேக் வந்துட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். கொடுத்த உடனே இங்கே ஒரு பென் சிம்பிள் தெரியுது பார்த்தீங்கன்னா, பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பென் சிம்பிள் தெரியுது பாருங்கள். இந்த பென் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சூஸ் தம்ப்லைன் சொல்லிட்டு கேட்குது. சூஸ் தம்ப்லைன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீங்கள் இப்போ ஒரு தம்ப்லைன் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகாமல் இருந்துச்சுன்னா தம்ப்லைன் வந்து ஓப்பன் ஆகாது. அப்படி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகலைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த தம்ப்லைனை போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் வரலன்னா ஐ பட்டனில் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன், எண்ட் ஸ்க்ரீனில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து நீங்கள் வந்து தம்ப்லைன் எப்படி போடுறது, அதுக்கு வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லாஸ்ட்டில் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதுமாதிரி நீங்கள் வந்து ஒரு தம்ப்லைனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுமாதிரி தம்ப்லைனை வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க. ஆயிடுச்சுங்களா? இப்போ சேவ்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் கடைசி வரைக்கும் பார்த்துங்க. இங்கே பெண்டிங்னு சொல்லிட்டு பாருங்க. இது எல்லாமே ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பிரைட் வந்துக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். உங்கள் வீடியோ ரெடின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இங்கே பெண்டிங்கிற விஷயம் வந்து விசிபிள்னு சொல்லிட்டு கொடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. பப்ளிக்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இங்கே பேக் வந்துட்டு இங்கே சேவ்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பப்ளிக் ஆகிவிடும். இவ்வளோ சிம்பிளான மேட்ரு தான். வீடியோ புரியலனா கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி திருப்பி பாருங்கள், தெளிவாக வந்து புரியும். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெரிய வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.